எண்ணமெல்லாம் சிறகடிக்கும், எண்களெல்லாம் வழி கொடுக்கும், எந்நாளும் ராஜமுகம், எளியோரின் ஏறுமுகம். எந்த நிலை வந்தாலும் வந்த நிலை மாறாத நமது ராஜநிலை. ராஜநிலை டிவி, சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி. ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜி பெருமையுடன் வழங்கும் 14வது ஜோதிட கருத்தரங்கம் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அதில் இவரோ சொல்லில் செழுமை, சிந்தனையில் புதுமை, அனுபவத்தில் அழகு, பேச்சில் குயில், பல மேடைகளில் தனது திறமையால் முடிசூடியவர் ஜோதிட ரத்னா திருமதி திவ்யதர்ஷினி அம்மா அவர்களை வானம் எழுதும் வரிகளை வாசிக்கும் மொழியே ஜோதிடம், அந்த ஜோதிடத்தில் ஜோதிடராகும் ஜாதக அமைப்புகள் என்ற அற்புத தலைப்பில் உரை நிகழ்த்த வருமாறு அன்போடு அழைப்பதில் பெருமை கொள்கிறது நம் ராஜநிலை. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். முதல்ல இந்த மாலை நேரத்துல நம்மளுடைய 14வது கருத்தரங்கம் ராஜநிலை சேனல் வழியாகவும் யூடியூப் சோசியல் மீடியா வழியாகவும் சந்திக்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு எங்களுக்கு மிகப்பெரிய வழிகாட்டுதலாக இருக்கக்கூடிய எங்களுடைய தந்தை ஸ்தானத்தில் நின்று குருவாகவும் இருந்து வழிநடத்தக்கூடிய எங்களுடைய மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் சகஜோதிட நண்பர்களுக்கும் ராஜநிலை ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இன்னைக்கு எனக்கு கொடுத்திருக்கிற டைட்டில் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான டைட்டில். எப்பவுமே எங்க மருதமலை குருஜி ஐயா என்ன சொல்லுவாருன்னா, இங்க இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் எல்லாருமே நவரத்னங்கள் பாரு, அதேதான் நானும் சொல்றேன். அந்த நவரத்னங்கள் பதிச்சு ஒரு கிரீடம் உருவாகும் இல்லையா, அந்த கிரீடத்தை ஒரு தெய்வத்துடைய தலையில் சூட்டுற அளவுக்கு அதுதான் எங்க மருதமலை குருஜி ஐயா. அந்த பாராட்டுதலுக்கு உண்மையான தகுதி உடையவர் அப்படின்னே தாராளமா சொல்லலாம். அது ஏன் அப்படிங்கிறது நான் இந்த டைட்டில்லயே உங்களுக்கு பேசிடுவேன். ஏன்னா எனக்கு கொடுத்த டைட்டில் அப்படி. என்னன்னா, ஜோதிடர் ஆகக்கூடிய ஜாதக அமைப்பு யாருக்கு? இத்தனை பேர் நம்ம ஜோதிடர்கள் என்ன பண்ணுவோம், உங்களுக்கு இந்த வேலை நல்லா இருக்கும், உங்களுக்கு இந்த படிப்பு நல்லா இருக்கும் அப்படின்னு 1008 விஷயம் சொல்லுவோம். முதல்ல நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, தொழில் முறையா நம்ம ஜோதிடத்தை எடுத்து பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இருக்கும். ஜோதிடம் படிக்கலாமா? தாராளமா படிக்கலாம், எல்லாரும் படிக்கலாம். அதுல தெய்வீக கலை, அதுல எந்த மாற்றமும் கிடையாது, அதுக்கான மாற்று கருத்தும் கிடையாது. இங்க யாரு ஜோதிடத்தை தொழிலா எடுத்து பண்ண முடியும் அப்படிங்கறது தான் கேள்வி. ஃபர்ஸ்ட் இதுல 2 விஷயம் நம்ம சிலபஸ் மாதிரி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த ஒரு வீடியோ பாத்தீங்கன்னா நம்ம தொழில செய்யலாம் செய்ய வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு நீங்களே வந்துருவீங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், ஜோதிடம் செய்யறதுக்கு வாக்குப்பள்ளிதான் வேணும். 2வது, ஊருக்குள்ள 50 100 ஃப்ரீயா பாக்குற ஜோதிடர்களும் இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே அவங்க சொந்தக்காரங்களுக்கு மட்டும் பார்த்துட்டு மத்தவங்களுக்கு சொல்லாதவங்களும் இருக்காங்க. வெளியே ஆபீஸ் போட்டவங்களும் இருக்காங்க. 5000 ரூபாய்க்கு ஜோதிடம் பாக்குறவங்களும் இருக்காங்க, 50000 ரூபாய்க்கு ஜோதிடம் பாக்குறவங்களும் இருக்காங்க, உலகம் ஃபுல்லா தெரிஞ்சவங்களும் இருக்காங்க, புகழ் அடைஞ்சா கூட பணம் வாங்காத சோசியல் சர்வீஸா பண்றவங்க இருக்காங்க. இங்க நமக்கு என்ன தேவை? ஏன்னா இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துலங்கயா யூடியூப்ல ஒரு நாளைக்கு 2 லட்சம் ஜோதிட வீடியோக்கள் அப்லோட் ஆகுதாமா. யூடியூப் கணக்குப்படி யூடியூப்ல மட்டும் அப்லோட் ஆகிற வீடியோ, ஜோதிடர்களுடைய வீடியோ, ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோ 2 லட்சம் வீடியோ அப்லோட் ஆயிட்டு இருக்கு. அந்த அளவு ஒவ்வொரு வீடியோவும் நீங்க திறந்து பாத்தீங்கன்னா லட்சக்கணக்குல மில்லியன் கணக்குல கூட வியூஸ் போயிருக்கிற வீடியோஸா பாக்குறோம். மக்களுக்கும் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் அதிகமாயிடுச்சு. முதல்ல ஜோதிடர் எப்படி ஆகலாம்? ஒருத்தர் நான் பேசியிருந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, ராசி பலன் சொல்லக்கூடிய வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருந்தாரு, நீங்க எல்லாம் என்ன ஜோதிடம் சொல்றீங்க, 4 வாட்டி 4 பேர் ஜோதிடர்கள் சொல்ற ராசி பலன் கேட்டனா நானுமே மைக்ல பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு. இன்னொருத்தர் ஜோதிடம் கத்துக்கிறதுக்கு ஜோதிடம் படிக்கணும்னு அவசியம் இல்ல, கிளிஜோசியை பார்த்தா போதுங்கிறாரு. ஒரு கிளியை வாங்கி வச்சுட்டு ஒரு புக் இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. இன்னொருத்தர் பஞ்சாங்கம் இருந்தா போதும் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் ஜோதிடமா அப்படின்னா ஜோதிடத்தில் ஒரு வகைதான். ஆனா அது தொழிலா எடுத்து செய்யறதுக்கு ஒரு அமைப்பு வேணும். நீங்க சொல்ற மாதிரி 4 வீடியோக்களை பார்த்துட்டு சொல்றது அப்படிங்கறதெல்லாம் எளிதான காரியம் கிடையாது. முதல்ல அதுக்கு என்ன கிரக அமைப்பு இருக்கணும், என்ன பாவ அமைப்பு இருக்கணும், எந்த யோகம் இருந்தா அவங்க பெரிய ஆள் ஆவாங்கிறதுக்கு ஒரு கணக்கு இருக்கு. இந்த கணக்குப்படி வரும் பொழுதுதான் அந்த ஜோதிடர் நல்ல நிலைக்கு தொழில் முறையில வர முடியுமா அப்படிங்கிறத பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வாக்கு பலிதம் வேணும். ஒரு ஜோதிடம் அப்படிங்கிறது எல்லாருமே படிக்கிறோம். இதுல ஒரு சின்ன விஷயத்த நான் இங்க சொல்ல விரும்புறேன். நண்டு இருக்கு பாத்தீங்களா, எல்லாருமே மேக்சிமம் இந்த டிவில இல்ல யூடியூப்ல கூட நீங்க குழந்தைங்க பாக்குறாங்க. அது ஓடும்போது நீங்க கிராஸா போகிற மாதிரி இருக்கும், ஆனா அது நேரா தான் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி ஜோதிடத்துறைக்கு வரும்போது எல்லாமே என்ன பண்ணிருப்பாங்க தெரியுமா, நிறைய விஷயத்துல அடிபட்டு இழந்து கஷ்டப்பட்டு போராடி இன்னைக்கு இங்க நிக்கிற எல்லாருமே, இந்த ஜோதிட மேடைக்கு வந்த எல்லாருமே
எல்லாத்தையும் இழந்து அதுக்கான ஒரு சோர்ஸ் தேடி அதுக்கப்புறம் அதுல போராடி ஜெயிச்சு வந்து நிக்கிறவங்க தான் இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கவங்களாம். அதனாலதான் நம்ம மருதமலை குருஜி என்ன சொல்றாருன்னா, இங்க இருக்கிறவங்க எல்லாமே நவரத்னங்கள், ஒரு மிகப்பெரிய ஆள் கிட்ட, அனுபவம் வாய்ந்தவங்க கிட்ட படிச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது. இதை வழிநடத்தி கொண்டு போறதுக்கு ஒண்ணுவே ஒருத்தர் ஒரு பெரிய அந்த அனுபவம் பெற்ற ஒருத்தர்களை யாருக்கும் எந்த சங்கடமும் இல்லாம வழிபடுத்தி கொண்டு போகணும்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் எங்க மருதமலை குருஜியா. அதனாலதான் அவர் நான் வந்து நவரத்னங்கள் பதித்த கிரீடம் அப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது விஷயம், இந்த வாக்கு பலிதத்துக்கு வருவோம். வாக்கு பலிதம் ஒருத்தருக்கு வேணும் அப்படின்னா 2ஆம் இடம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்க ஜோதிடம் படிக்கணும்னா புதன் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும், புதன் நல்லா இருக்கணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. புதனோடு சேர்ந்த சில கிரகங்களும் நமக்கு ஜோதிட தொழிலை தருகிறது, ஜோதிடத்திற்குண்டான வருமானத்தை தருகிறது. அதுக்கு முதல்ல நம்ம ஜோதிடத்தை படிச்சுட்டு நம்மளே வந்து நம் குறுகிய மனப்பான்மையோட நம்ம சொன்னா கரெக்டா இருக்குமா, செஞ்சா கரெக்டா இருக்க மாதிரிங்களா யோசிக்காம டக்குன்னு ஆவும் ஆவாதுங்கிறத பேசுறாங்க பாத்தீங்களா, தப்பா இருந்தாலும் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்கதான் ஜோதிடம் ஈஸியா கத்துக்க முடியும். அதுக்கு 2ஆம் அதிபதி சரியா இருக்கணும். 2ஆம் அதிபதி புதனா இருந்தாலும் சரி, அல்லது 2ஆம் அதிபதி செவ்வாயா இருந்தாலும் சரி, இவங்க சொல்லக்கூடிய வாக்கு எளிமையா பலிக்குது. இது இன்னைக்கு இருக்கிற புகழ்பெற்ற ஜோதிடர்களுடைய ஜாதக அமைப்பிலும் இருக்குது. என்னுடைய சொந்த ஆய்விலையும் நான் பார்த்திருக்கேன். 2ஆம் இடத்தில் புதனோ அல்லது 2ஆம் இடத்தில் செவ்வாயோ இருந்தா அவங்க சாதாரணமா சொல்ற விஷயம் கூட பலிக்குது. 2வது விஷயம், 2ஆம் இடத்து அதிபதியே புதனா இருந்து, இப்ப உதாரணத்துக்கு ரிஷப லக்னம் வச்சுக்கிறோம், அங்க வந்து புதன் 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா அது ஆட்சி வீடு. இதே சிம்ம லக்னம் எடுத்துக்கிறோம், 2ஆம் இடம் கன்னியா இருந்து அங்க புதன் இருந்தாருன்னா அது ஆட்சி உச்சம். கன்னியே லக்னமா இருந்து அங்க புதன் இருந்தாலும் ஆட்சி உச்சம் மூல தெரியும். இந்த மாதிரி 2ஆம் இடம் பலமா இருக்கக்கூடிய நபர்கள் ஜோதிடத்தை சொல்லும் பொழுது அவங்க எதர்ச்சியா சொல்லக்கூடிய வழிபாடுகள் கூட, போய் பிள்ளையார் கும்பிடு போ உனக்கு இது நடக்கும் அப்படின்னா நடக்குது. ஐயா ஈஸியா சொல்லுவாரு. ஏதாவது ஒருத்தர் வந்தாருன்னா பேரை கேட்டு பலன் சொல்லுவாரு. அது அவங்க நம்ம லைவ்ல நான் நிறைய டைம் பார்த்திருக்கேன். பேரை கேட்டுட்டு பலன் சொல்லுவாரு, அது அவங்க வாழ்க்கையில நடக்கும். அவர் ஒரு வார்த்தை சொல்லுவாரு, அது அப்படியே பலிக்கும். இது என்னுடைய லைஃப்லயுமே நிறைய டைம் மாறுதலா நடந்திருக்கு. இந்த மாதிரி 2ஆம் இடத்துல இந்த செவ்வாய் இருக்கும் பொழுது அவங்களுக்கு அதிகப்படியான வாக்கு பலிதம் ஏற்படுது. இவங்க எந்த தெய்வத்தையும் பெருசா கும்புறது இல்ல, எதுக்காகவும் மெனக்கிறது இல்ல. இதே மாதிரி இதுல குருவோ சனியோ இருந்தா நடக்காதா அப்படின்னா கண்டிப்பா நடக்கும். குரு இருந்தாருன்னா, ஒரு சொல்லக்கூடிய குரு பலமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்ப துலா லக்னம் 2ஆம் இடத்துல குரு இருக்காரு, அல்லது விருச்சிக லக்னம் 2ல குரு ஆட்சி பலமா இருக்காரு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு அமைப்பை எடுத்துக்குவோம். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த வாக்கு பலிதம் அப்படிங்கிறது சிறப்பா இருக்கு. பிளஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எந்த விஷயத்த சொல்லணும், எந்த விஷயத்த சொல்லக்கூடாது, எப்படி சொன்னா இவங்களுக்கு சரியா இருக்கும்னு ஒரு கிளைண்ட் வரும்பொழுதே அவங்களுக்கு ஏத்த மாதிரி பேச பழகிடுறாங்க. இதே 2ஆம் இடத்துல சனியா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப தனுசு லக்னம் மகரம் வந்து 2ஆம் வீடா வருது, அங்க சனி ஆட்சி பலமா இருக்காரு, மகர லக்னம் கும்பத்துல ஆட்சி பலமா இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஆவும் ஆவாது, ஆமா உனக்கு கல்யாணம் நடக்காது, ஆமா உனக்கு இந்த வாட்டி குழந்தை இருக்காது அப்படிங்கறத ஓப்பனா பேசுவாங்க. அது கசப்பா இருந்தாலும் உண்மை சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கர்மகாரகன். நடக்க போறது அது கொஞ்சம் கேட்கறவங்களுக்கு கசப்பா இருந்தாலும் கூட அந்த ஜோதிடர் என்ன பண்ணுவார்னா, அவங்க உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அந்த மாதிரியான அந்த மாதிரியான வாக்க சொல்லுவாரு. அவர்கிட்டயும் கூட்டம் கூடும். இங்க வாக்குப்பளிதத்துக்கு உண்டான விஷயங்களை பார்த்துட்டோம். முதல் விஷயம், புதன் செவ்வாய் இருந்தா அவங்களுக்கு வாக்குப்பளிதம் மிக அற்புதமா இருக்கு. 2ஆம் இடத்துல எனக்கு மாந்தி இருக்கே, கிடைக்குமா? தாராளமா கிடைக்கும். ஏன்னா அவங்க சொல்லக்கூடிய பலன்கிறது, எந்த கிரகங்கள் அந்த இடத்தில் பலம் பெற்று இருந்தாலும் 2ஆம் இடம் நல்ல நிலையில் இருந்தா நிச்சயமா வாக்குப்பளிதம் உண்டு. 3வது அடுத்து பார்க்கும்போது லக்னமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லக்னமே புதன் அம்சத்துல இருந்து அதோட கேது சேர்ந்திருந்தாலோ, உதாரணமா கன்னி லக்னமா இருக்கட்டும், அல்லது மீன லக்னமா இருக்கட்டும், இல்ல கடகத்துல ஆயில்யமா இருக்கட்டும், சிம்மத்துல மக லக்ன புள்ளியா இருக்கட்டும், இவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஈஸியா ஜோதிடத்துறையில மேல வர முடியும். அவங்களுக்கு அந்த ஜோதிட நாலேஜ் கத்துக்கிறதே ரொம்ப ஸ்பீடா கத்துக்குவாங்க. சொல்றதும் அவங்க ஸ்பீடா சொல்லுவாங்க. ஸ்பீடா சொல்றதுன்னா எப்படின்னா, அதுல ஒரு தெளிந்த ஞானம் உருவாகும். புதன் கேது ஞானம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த 2ஆம் இடம் இல்லைனாலும் கூட லக்னம்ங்கிறது உங்களுக்கு புதனுடைய வீடா இருந்தாலும், புதனுடைய நட்சத்திர புள்ளியா இருந்தாலும், அல்லது கேதுவுடைய நட்சத்திர புள்ளியா இருந்தாலும் அது கண்டிப்பா அந்த ஜோதிட ஞானத்தை கொடுத்தே தீருது. இதுல குரு கேது அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இவங்களுமே ஜோதிடத்துல வேத சாஸ்திரத்துல மிகப்பெரிய திறமை இருக்கக்கூடிய நபர்களா வராங்க. உதாரணத்துக்கு ஒரு ஜாதகம் சொல்றேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா 6/8/1959 4:32 AM கோயம்புத்தூர்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தையோட வாழ்க்கை அப்படின்னு எடுக்கும் பொழுது லக்னமே புனர்பூசம்,
நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த அமைப்பு எதுவும் இல்லைனாலும் குரு லக்னத்தை பார்த்தாலும் குரு சாரத்தில் ஒரு லக்ன புள்ளி தொடங்கினாலும் கண்டிப்பா அவங்களுக்கு ஜோதிடம் வரும்னு. இது வந்து மிகப்பெரிய அளவுல புகழ்பெற்ற ஒரு ஜாதகம். ஒரு காலகட்டத்துல இவர்கிட்ட போய் இவரை பார்க்கணும்னா அத்தனை பேர் கியூல நிப்பாங்க. அவர் ரூம் சாத்திருக்குன்னா எப்ப திறந்திருக்குன்னு வெயிட் பண்ணுவாங்க. இவரை பார்க்கறதுக்கு விடிய ரூமுடைய வாசல்ல ஒரு 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க. அதை தாண்டி ஒருத்தர் வந்தாங்கன்னா எங்களுக்கு அப்புறம் தான் நீங்க அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இன்னி வரைக்கும் இவர் பேரை கேட்டாங்கன்னா 10 அடி தள்ளி நின்னு அவங்களுக்கு உண்டான மரியாதைங்கிறத எப்பயுமே கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. இந்த ஜாதகத்துல இவர் ஒரு ஜோதிடர். இந்த ஜோதிடர் வந்து ஒரு மிகப்பெரிய தலைமை ஜோதிடரா இன்னைக்கு எல்லாத்தையும் வழி நடத்திட்டு இருக்கக்கூடியவர். இவருடைய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா லக்னம் புனர்பூசம், 2ஆம் இடத்துல புதன் சூரியன் மாந்தி, 3ஆம் இடத்துல சந்திரன். அவர் வந்து மக நட்சத்திரத்தோட அங்க வந்து சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருக்கு. குரு விசாகத்துல இருக்காரு, 10ல கேது இருக்காரு, 4ல ராகு இருக்காரு, சனி 7ஆம் இடத்துல இருந்து பாக்குறாரு. இப்ப இந்த கட்டத்துல நீங்க ஒரு நோட் எடுத்து இந்த கட்டம் போட்டு பாத்தீங்கன்னா குருவும் லக்னத்தை பாக்குறாரு. ஆல்ரெடி குரு வந்து லக்ன புள்ளியே ஸ்டார்டிங் புள்ளியே வந்து குருசாரம். சனியும் லக்னத்தை பாக்குறாரு. 10ல ஒரு பாவியாவது இருக்கணும் தொழில் செய்யறதுக்கும் பாங்க. இங்க கேது பகவானும் இருக்காரு. 9ஆம் இடத்தை கிட்டத்தட்ட 4 கிரகங்கள் பாக்குது. 9ஆம் இடத்த சனி, குரு, செவ்வாய், சுக்கிரன், சந்திரன் இவங்க 4 பேருமே பாக்குறாங்க. ஏன்னா அந்த 9ஆம் இடம் பலம் அடைந்தால் அவங்க தெய்வீக ஆற்றலை உடையவர்கள் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. இன்னும் ஒரு பாயிண்ட் சொல்ல போனோம்னா, எந்த ஜாதக அமைப்புமே இதுல எனக்கு செட் ஆகல, புதன் வந்து ரொம்ப கெடுதலான ஒரு சூழ்நிலையில நீச்சமாயிடுச்சு, எனக்கு வேற ஏதாவது அமைப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இந்த 9ஆம் இடத்துல கேது இருந்ததுதான் அல்லது சனி கேது சேர்க்கை இருந்ததுன்னா 100% அவங்களுக்கு ஜோதிடம் சூப்பரா வரும். தெய்வீக ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும். அதை வந்து பின்னாடி வந்து ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த ஜோதிடம் எந்த விதத்துல வேலை செய்யுது, எந்த மாதிரி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்ப இந்த ஜாதகம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மிகச்சிறந்த தலைமை பண்பு கொண்ட ஒரு ஜாதகம். இந்த ஜாதகர் வந்து பிறந்தது கோயம்புத்தூர்ல. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். லக்ன புள்ளியும் குருவும் பாக்குறாரு. சனியோட சேர்ந்து இருக்காரு. 2ஆம் இடத்துல புதன் ஆயில்ய நட்சத்திரத்துல சூரியனோட சேர்ந்து நிக்கிறாரு. இது எல்லாமே இவருக்கு அற்புதமான வாக்குப்பளிதத்தையும் ரொம்ப அதீதமான ஒரு தெய்வத்துடைய ஆற்றலையும், ஒரு நபர் வராங்க அப்படின்னாலே அவங்கள முகத்தை பார்த்தே உனக்கு இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பையும், எங்க போனாலும் தலைமை தாங்கக்கூடிய ஒரு அமைப்பையும் கொடுத்திருக்கு அப்படின்னு சொன்னா அது மிகையே ஆகாது. ஏன்னா இது அதற்கும் மேல, நான் பார்த்ததற்கும் மேல அப்படின்னு சொல்லலாம். வேற யாரோடையும் இல்ல, நம்மளுடைய குருநாதரான மருதமலை குருஜி ஐயாவுடைய ஜாதக அமைப்பு தான். இதுல இன்னும் நிறைய சூட்சமங்கள் இருக்கு. அதை வந்து இப்போ வந்து நம்ம தொலைக்காட்சியில பேசுறதுனால அதை வெளிப்படையா பேச முடியாது. ஏன்னா அந்த வாக்கு ஸ்தானத்துல சூரியன் புதன் மாந்தி சேர்ந்திருக்கிறது அப்படிங்கன்னா பலவிதமான மந்திர சாஸ்திரங்கள் கற்றிருக்கக்கூடிய அமைப்பு, அந்த ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப அதீதமாவே இருக்கு. இப்ப நம்ம இந்த இடத்துக்கு வருவோம். இப்ப யார் இதை தொழில் முறையா செய்யலாம்? இந்த அமைப்பெல்லாம் இருந்தா ஜோதிடரா வரலாம் அப்படின்னு சொல்லிட்டோம். இது இல்லாம 2ஆம் இடத்து அதிபதியும் 10ஆம் இடத்து அதிபதியும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2ஆம் இடத்து அதிபதி புதனா இருந்து அது 10ஓட தொடர்பு கொண்டால் நிச்சயமாக அவங்களுக்கு ஜோதிடத்தை தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு இருக்கிறது. புதன் கேது சேர்ந்திருப்பவர்கள், புதன் நல்ல நிலையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அவங்க அந்த ஜோதிடத்தை ஒரு பெரிய அளவுல தொழிலா செய்யறதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. குரு கேது சேர்ந்திருக்கக்கூடிய நபர்கள் ஜோதிடம் கற்று வேத சாஸ்திரங்கள்ல புலமை அடையறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இங்க புதன் குரு சனி இந்த 3 கிரகங்களும் சேரும் பொழுது ஜோதிடத்திலேயே ஒரு உயர்நிலையான, அதாவது அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவிற்கு ஒரு ஜோதிட ஞானம், அப்படி பேராசிரியரா வராங்க இல்லையா, PhD பண்றாங்க இல்லையா, இதெல்லாம் 11ஓட தொடர்பு இருக்கும் பொழுது மிகப்பெரிய பேராசிரியராக வராங்க, PhD பண்றாங்க. அதன் மூலியமா மிகப்பெரிய வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேந்திர ஸ்தானங்கள்ல கேது அல்லது திரிகோணங்கள் இந்த இடத்துல கேது இவங்க இருந்தாலும், சனி கேது தொடர்பு இருந்தாலும் 100% இவர்கள் ஜோதிடத்தில் மிகப்பெரிய வெற்றியை அடைகிறார்கள். இந்த வெற்றியினுடைய அளவு எப்படி இருக்கும்னா, நான் ஒரு ஷாப் போடுறேன், நான் வந்து கடை வைக்கிறேன், நான் ஒரு 500 ரூபாய் 1000 ரூபாய் அல்லது 2000 ரூபாய் வரைக்கும் ஜாதகம் வாங்குறேங்கிற வரைக்கும் இருக்கும். இதுக்கு அடுத்தது அது புகழா மாறுது பாத்தீங்களா, அந்த இடத்துலதான் இப்ப நான் வந்து ஒரு பெரிய அளவுல புகழ் பெறணும். ஜோதிடத்துல நான் சம்பாதிக்கிறேன் ஓகே, ஆனா எனக்கு புகழ் வேணும், பேர் வேணும். நான் போனேன்னா என் கூட சேர்ந்து 10 பேர் செல்ஃபி எடுக்கணும், முன்னாடி 10 பேர் பின்னாடி 10 பேர் வரணும் அப்படின்னா அதுக்கு நம்மளுடைய ஜாதகத்தில் யோகம் வேலை செய்யணும். இந்த இடத்துலதான் நம்மளுடைய மருதமலை குருஜியோட ஜாதகத்துல நான் சொன்னது, 2ஆம் இடத்தில் சூரியனும் புதனும், புதன் நல்ல நிலையில் இருந்து சூரியனோடு சேர்ந்து விட்டா அது மிகப்பெரிய ராஜயோகத்தை தருகிறது. போற இடமெல்லாம் சிறப்பு, அவங்க பேச்சுக்கு எல்லாரும் கட்டுப்படுவாங்க.
இந்த மாதிரியான அமைப்பு இருக்கக்கூடியவர்கள் ஜோதிடம் பயின்று வரக்கூடிய அவங்களுடைய எந்த அளவுக்கு அவங்க உழைப்பு அதுல செலுத்துறாங்களோ அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுல முன்னேற்றம் வராங்க. அடுத்து சிவராஜ யோகம், சூரியனும் குருவும் சேர்ந்த இடத்துல இவங்க ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா ஜோதிடத்தில் இவர்களும் தலை சிறந்த பண்பை பெற்று வராங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா குரு செவ்வாய், குரு சந்திரன், இது வந்து கஜகேஸ்வரி யோகம்னு நம்ம சொல்லுவோம். இந்த யோகம் இருந்ததுனாலும் இவங்க ஜாதகத்துல ஜோதிடத்துறையில மிகப்பெரிய அளவுக்கு முன்னேறி வராங்க. இதெல்லாம் விட ஃபர்ஸ்ட் கிளாஸ் டாப் யோகம் அப்படின்னா 9-10 தர்ம கர்மாதிபதி யோகம் இருந்ததுன்னா 100% அவங்களுக்கு வெற்றி உறுதி, அதுல மாற்றமே கிடையாது. இது நம்ம வந்து பாத்தீங்கன்னா எல்லாருடைய ஜாதக அமைப்பிலுமே ஏதாவது ஒரு கிரகம் பலம் பெற்று இருக்கும். அந்த பலம் பெற்ற ஜாதகம் ரீதியா தான் நம்ம இதை பார்க்க போறோம். ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா புதன் வந்து மறைஞ்சிருக்கு, எனக்கு அதனால ஜோதிடம் வருமா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு ஒரு கிளைண்ட் வந்து போன் பண்றாரு, மேடம் நான் கிளாஸ் ஜாயின் பண்ணிக்கிறேன், ஆனா அதுக்கு முன்னாடி என் ஜாதகத்தை பார்த்து சொல்லுங்க, எனக்கு வந்து ஜோதிடரா நான் தொழில் முறையா எடுத்து பண்ண முடியுமான்னு சொன்னீங்கன்னா நான் படிக்கிறேன் அப்படிங்கிறாரு. அவருக்கு உறுதியா சொல்றதுக்கு காரணம் என்னன்னா அவர் வந்து புதன் 6ல நிக்குது. ஏன்னா இன்னைக்கு வரும்பொழுதே பாதி பேரு 50% மேல ஜோதிடம் தெரிஞ்சுக்கிட்டு தான் வராங்க. கேள்வி கேட்கறதே எப்படி இருக்கு கேக்குறாங்கன்னா, மேடம் எனக்கு புதன் வந்து 8ல மறைஞ்சிருக்கு, நீச்சமா இருக்கு, நீங்க எப்படி நல்லா இருக்குன்னு சொல்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விகளை கேட்கறாங்க. உண்மை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வரும்போதே 50% அவங்க ஜோதிடர் ஆயிட்டாங்க. அவங்களுக்கு அப்கிரேட் பண்ணி கொடுத்துட்டு அவங்கள வழிகாட்டுறதுக்கு தான் இன்னைக்கு அடுத்த லெவல்ல ஜோதிடர்கள்னு தொழில் முறையா உட்கார்ந்துருக்காங்க. அதுக்குதான் இந்த தெளிவு. அப்ப புதன் 6லோ 8லோ 12லோ மறைந்தால் ரகசியங்களை கண்டுபிடிக்கும் ஜோதிடராக நீங்க மாற முடியும். ஒரு ஆழ்ந்த அறிவு இருக்கக்கூடிய ஜோதிடராக நீங்க மாற முடியும் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செவ்வாய் இருந்தா பட்டுன்னு அவங்க ஆவும் ஆகாதுங்கிற மாதிரி பேசுவாங்க. சனி இருந்தா கசப்பான விஷயங்களை கூட யோசிக்காம சொல்லுவாங்க. புதன் இருந்ததுன்னா அவங்க ஜோதிடம் சொல்ற அழகே தனியா இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன், ஒரு டாக்டர் கிட்ட ஒரு பேஷண்ட் போறாங்க. அந்த டாக்டர் வந்து மருந்து எழுதுறாரு. எப்படி எழுதுறாருன்னா, இத வந்து நீங்க லைஃப் லாங் சாப்பிட்டாகணும் அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரை எழுதுறாரு. அப்படி மாத்திரை எழுதக்குள்ள அந்த பேஷண்ட் கேக்குறாங்க, நான் சாகுற வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிட்டாகணுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு அந்த டாக்டர் சொல்றாரு, இல்லம்மா நீங்க வாழ்ற வரைக்கும் இந்த மாத்திரையை சாப்பிட்டாகணும் அப்படின்னு. இந்த புதன் இருந்ததுன்னா இந்த மாதிரி விஷயங்களை தான் சொல்லும். சொல்ல வேண்டிய விஷயத்த நாசுக்கா அழகா கொண்டு போறதுதான் புதனுடைய வேலை. இப்ப இது கிரகங்களோடது. இதே பாவங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் ஒரு முன்னோட்டம். இப்ப நம்ம சொன்ன விஷயங்களுடைய முன்னோட்டம். 2ஆம் அதிபதி 10ஆம் அதிபதியோட சம்பந்தப்பட்டால் நிச்சயம் ஜோதிடத்தில் சம்பாதிக்க முடியும். 2ஆம் அதிபதி 10-11 தொடர்பு இருக்கு அப்படின்னா அதன் வாக்கின் மூலியம் மிகப்பெரிய பாக்கியம் உண்டு. இது புதன் குரு ஆகிய கிரகங்களோட சேர்ந்திருக்கும் போதும் சரி, சனியோட சேர்ந்திருக்கும் போதும் சரி, செவ்வாயோட சேர்ந்திருக்கும் போதும் சரி, உங்களால 100% ஜோதிட கலையை தொழில் முறையாக செய்து லாபம் அடைய முடியும், பயன்பெற முடியும். ஒரு PhD லெவலுக்கு நீங்க எந்த இதுல நீங்க 4வது 5வது படிச்சிருந்தாலும் சரி, ஆனா ஜோதிடத்துல நீங்க ஒரு PhD லெவலுக்கு இறங்கி வேலை பார்ப்பீங்க. இதுல எந்த மாற்றமும் இல்லை. அதே மாதிரி இதுல புகழ் பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு குருமங்கள யோகமும் கஜகேசரி யோகம் சிவராஜ யோகம் முதல் விஷயமா செயல்படுறது தர்ம கர்மாதிபதி யோகம். இந்த யோகம் இருந்ததுன்னா 100% உங்களால ஒரு புகழ் பெற்ற ஜோதிடரா உருவாக்க முடியும். ஏன்னா புதன்னாலே கணக்கு. இங்க வந்து வானத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் எல்லாமே கணித சாஸ்திரம் இல்லையா? அந்த கணக்கு போட தெரியணும்னா இங்க புதன் வேணும். அதனாலதான் எல்லாருமே மெயின் பண்ணி பாக்குறது புதன் எப்படி இருக்காரு, புதன் எந்த அளவுக்கு வலுவா இருக்காரு அப்படின்னு. இதே மாதிரி சனி கேது சேர்ந்திருந்தது அப்படின்னாலும் சனி வந்து எந்த கிரகத்தோட சேர்ந்திருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனா அந்த ராகு கேதுவோட சேர்ந்திருந்தா மட்டும் எல்லாரும் அதுக்கு ஒரு நெகட்டிவான பலன் சொல்லுவாங்க. ஆனா சனி ராகு கேது கூட சேர்ந்திருக்கும் போது நிச்சயமா அவங்க ஜோதிடத்தை தொழிலா எடுத்து பண்ணலாம், எந்த தப்புமே வராது. ஏன்னா கேது ஆன்மீகத்துக்கு உண்டான கிரகம், ராகுவும் அப்படித்தான். மந்திரங்களை ஓதுறது, தெய்வ கலைகளை எடுத்து படிக்கிறதுல டாப் 1 சனி கேது சனி ராகு. சோ அந்த மாதிரியும் அவங்க எடுத்து பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா தெய்வ அனுகிரகம். அதுக்கு வந்து சூரியன் புதன் நல்ல நிலையில் இருந்து உங்களுக்கு ஒன்னா சேர்ந்திருக்கக்கூடிய பட்சத்தில் மிகப்பெரிய அற்புதமான யோகம் காத்திருக்கிறது. அதே மாதிரி 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்பாங்க. அந்த 10ல் ஒரு பாவியாவது இருந்துட்டா தாராளமா ஜோதிடத்தை நீங்க எடுத்து செய்யலாம். உங்களுடைய ஜாதகத்தை நீங்க எடுத்து பாருங்க. நமக்கு 2
10, 11 தொடர்பு இருக்கா, நம்ம இதை எடுத்து பண்ணலாமா, அல்லது 2, 7, 10க்கு தொடர்பு இருக்கா, ஏன்னா நம்ம பண்ண போறது சர்வீஸ், அதுக்கான அமைப்பு இருக்கா, இல்லது 2, 10, 11ஓட தொடர்பு இருக்கா, நம்ம ஜோதிடத்தை எடுத்து பண்ணலாமா, இந்த கிரக சேர்க்கைகள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை உங்க ஜாதகத்தை எடுத்து வைத்து நீங்க ஆய்வு பண்ணாலே நம்ம ஜோதிடர்களா பணியில இறங்கலாம், அப்படி அல்லது இதை அடுத்தது வேற ஸ்கிப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்குல இருக்கும். இந்த வாய்ப்பளித்தமைக்கு நம்முடைய ராஜநிலை டீமுக்கும் எங்களுடைய உயர்திரு மருதமலை குருஜி ஐயா அவர்களுக்கும் ராஜசேகர் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ராஜநிலை டிவி சேனல் ஆஃப் அஸ்ட்ராலஜியின் ஒரு அற்புதமான 14வது ஜோதிட கருத்தரங்கு காலையிலிருந்து சீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமாக ஒரு கலகலப்பாக நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இதனால் வழக்கத்தை மாறாக அவர்களே தெளிவாக சொல்றாங்க. ஒவ்வொரு விஷயத்தையுமே இப்படித்தான் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஒரு ஜாம்பவான்கள் இன்னைக்கு பேசுனாங்க. இப்போ ஒருத்தருக்கு ஜோதிடம் ஒருத்தர் அதாவது ஒவ்வொரு விஷயம் ஒரு ஜோதிடராக ஜாதக அமைப்புகள், ஒருத்தர் ஜோதிடர் ஆகணும்னா ஜாதக அமைப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி என்ன அன்பு மகள் திருமதி திவ்ய தரிசனம் அற்புதமா பேசுனாங்க. ஒரு ஜோதிடம் ஆகணும்னு. இதுக்கு குமாரசாமியத்தில் ஒரு பாடல் உண்டு. பொன்புதன் இரண்டின் கோபம் பொருந்திய கோந்திரமேறிட் பெற்றிடும் வித்தை லாபம். பொன்புதன் இரண்டின் கோபம் பொருந்திய கேந்திரமேறிட் பெற்றிடும் வித்தை லாபம் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த ஜோதிடத்துக்கு பொண்ணுன்னு சொல்லக்கூடியது குரு, புதன் அப்படிங்கிறவன் 2 குடைவன். இவங்க பலத்தினா தான் பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பு இருக்குது. ஒரு சொந்த தொழில் செய்வன்னா 2 பத்து. அதே போல இன்னொருத்தர்கிட்ட பணம் வாங்கி சமாளிக்கணும்னா 2 8 சேர்ந்தா தான் இன்னொருத்தர் பணம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இருக்கு. ஸோ இன்னைக்கு ஒவ்வொரு கருத்துக்களுமே இன்னைக்கு சொன்ன விஷயங்கள் மக சொன்ன விஷயம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏறக்குறைய இது அனுபவம்ங்கிறது இதுதான் விஷயம். அனுபவ பாடம்ங்கிறது அனுபவம் வர 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 அந்த தொழில் மேன்மை அடையக்கூடிய அமைப்பு பூராமே இதில் ஒரு இறைவன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது நாமளா முடிவு பண்ணக்கூடிய விஷயம் இல்லை. இறைவன் இறைவனுடைய திருவிளையாடல் தான். அப்போ இந்த தொழிலில் வரணும் அப்படிங்கிறது குருங்கிற விஷயத்துல வரும்போது ஜோதிடனுக்கு உலகத்துக்கெல்லாம் வழிகாட்டிங்கிற ஒரு விஷயம். அது வழிகாட்டி தொழிலுக்கு வர்றதுக்கு ரொம்ப கொடுப்பனி இருந்தால் தான் வர முடியும். மற்ற எந்த தொழிலுக்கு வேணாலும் வந்துடலாம் முடிய இந்த தொழிலுக்கு வர்றதுக்கு கண்டிப்பா இறைவனுடைய பரிபூர்ண கடாட்சம் இருந்தால் தான் குருவா எல்லாத்துக்கும் 1000 பேர்த்துக்கு 1,00,000 பேர்த்துக்கு வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். சீரும் சிறப்புமாக தன்னுடைய திறமையை முழுசும் வெளிக்கொணர்ந்து எனக்கு ஒரு 20 நிமிஷம் பேசினாலும் கூட ஒரு அற்புதமான ஒரு சிறந்த பதிவு தந்த என்னோட அன்பு மகளுக்கு ராஜநிலை டிவி சார்பில் ஏன்னா இது உலகம் பூரா பார்த்துட்டு இருக்குது. ஏறக்குறைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கேபிள் டிவிலையும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த நேயர்கள் சார்பிலும் இங்கே என்னுடைய சார்பிலும் ராஜநிலை டிவி சார்பிலையும் அன்பு மகளை வாழ்த்துகிறேன். சீரோடு பேரோடு புகழோடு வாங்க வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.